நம்ம ஆயத்த ஜபத்துக்குள்ள கடந்து செல்லும். அன்பும் இருக்க முடியும் நல்ல தகப்பனே, என்னால கூட ராஜா உண்மையிடத்துல வந்திருக்கு இயேசுப்பா. என்னால் நாங்கள் ஆயத்த ஜபம் எடுக்க போறோம் இயேசுப்பா. அந்த ஆயத்த ஜபத்துல நீங்களே எங்க மகிமையை ஆசீர்வாட போவதுக்கா நன்றி ராஜா. நாங்கள் எடுக்க போற துதி வேலையில நீங்களே உங்க நாம மகிமைப்பட போவதுக்கா நன்றி இயேசுப்பா. நாங்கள் எடுக்கிற ஆராதனை வேலையில நீங்களே எங்க மத்தியில் அசைவான இயேசுப்பா. உங்க மகிமையினால உங்க பிரசனத்தினால எங்க இந்த இடத்த மூட போவதுக்கா நன்றி இயேசுப்பா. நாங்கள் கொடுக்குற ஒரு காணிக்கும் உங்க கட்டில் ஒப்பு கொடுக்க இயேசுப்பா. நாங்கள் 60 மூலமா நீங்களே பலன் தரப்போவதுக்கா நன்றி இயேசுப்பா. எதை விதைக்கிறோமோ அதற்கான அறுவடை இருக்குன்னு சொன்ன வசனத்தின்படி நாங்கள் விதைக்கிற ஒரு காணிக்கும் வீணாகாதபடி எங்களுக்கு அறுவடையா கொடுக்க போவதுக்கா நன்றி இயேசுப்பா. எங்களுக்காக வார்த்தை எடுக்கிறாங்க இயேசுப்பா. அந்த வார்த்தையின் பற்றியும் நீங்களே அசைவாட போவதுக்கா நன்றி இயேசுப்பா. அந்த வார்த்தை எங்க மனசுல வீணாகாத போகாதபடிக்கு எங்க வாழ்க்கையில அது இன்னும் அதிகமா நீரூற்ற போல இருக்கிறபடி நீங்களே செய்ய போவதுக்கா நன்றி இயேசுப்பா. எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுங்க இயேசுப்பா. நீங்களே வழி நடத்துங்க இயேசுப்பா. இயேசு இந்த வைக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, சர்வ லோகத்திற்கும் ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நித்திய பிதாவே, பரலோக பிதாவே, அன்பின் பிதாவே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, நாம் ஒருவரும் ஞானம் உள்ளவரே, சாவாமை உள்ளவரே, ஏக சத்தியாதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, பூரண அழகுள்ளவரே, பூமியை அஸ்திவாரம் படுத்துகிறவரே, வானத்தின் சேனைகள் எல்லாம் சிருஷ்டித்தவரே, மனுஷனை உமது சாயலில் சிருஷ்டித்தவரே. ஆமென். அன்பு யார் மேல இருக்கணும்? அவர் மேல மட்டும்தான். மற்றவங்க மேல இருக்கவே கூடாது. நம்ம அந்த பிரயோஜனம் உள்ள அன்பு நம்ம மற்றவங்க மேல காட்டுறதுல ஏசுப்பா சொல்லியிருக்காரு, மற்றவங்க மேல அன்பு காட்டுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மற்றவங்க மேல அன்பு காட்டணும். ஆனா நம்ம மேல அன்பு செலுத்துற ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அன்பு இருந்தாதான் அவங்களால என்ன பண்ண முடியும், எந்த காரியமாதான் செய்யும், எல்லா காரியத்தையும் நம்மளுக்காக கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு கொடுத்ததுனால நமக்காக சிலுவையில் என்ன பண்ணாரு, ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி நான் என்ன பண்ண போறோம், நம்மளே நம்ம அவருக்காக ஒப்பு கொடுக்க போறோம். உற்சாகத்தோட இந்த பாட்டு அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறத குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற பகுதியில் நம்ம அன்பின் வல்லமை, பவர் ஆஃப் லவ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படின்னா, கடவுளோட அன்பு புரிந்தால்தான் நாம் அவருக்காக கீழ்ப்படிந்து வாழ முடியும். ஏன்னா இது கணவன் மனைவி வார்த்தைகள்ங்கிற தலைப்பில் பார்க்கறதுனால நம்மளுடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து, நாம் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறதுனால ஒரு மணவாட்டி, ஒரு மனைவியானவள் எப்படி இருக்கணும், பவுல் நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லிக்கிறார். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க கீழ்ப்படியணும்னா அன்பை அந்த கணவனானவர் செலுத்த வேண்டும். அப்போ அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சிச்சுன்னா மனைவிகள் என்ன பண்ணுவாங்க, ஒழுங்காக இருப்பாங்க. நான் மனைவின்னு சொல்கிறது லிட்ரலாக ஸ்திரீகளை குறித்து மட்டும் சொல்லலை, ஸ்திரீயாகிய சபையை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் புரிந்து கொள்ளணும். இந்த மனைவிங்கிறவங்க அவங்களுக்கு சப்மிஷிவ், அதாவது சப்மிட்டிவ், சப்மிஷன், சப்மிசிவ் அப்படிங்கிற வார்த்தைலாம் சொல்லப்படுது. தங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். இவங்க தங்களையும் முழுக அடிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ தன்னுடைய கணவன் அதை கேட்டு நடக்கும் பொழுது அந்த குடும்பம் கட்டாயமாக உருப்படும், ரொம்ப அற்புதமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இது பெண் சுதந்திரம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா வேதம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆரம்பத்திலேயே ஆதியாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆணை உருவாக்கும் பொழுது அவனை வெறும் ஆணாக உருவாக்கல, அவனுக்குள்ளே தான் அவன் இருக்கிறான். ஸோ 2 பேருமே ஈக்குவல் தான். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறாரு, இவங்களுக்கு கீழே இவங்க இருக்கணும், இவங்களுடைய எலும்புலேருந்து இவங்களை எடுத்ததுனால இவங்க அவர் சொல்கிறதை கேட்கணும். ஸோ இதுதான் நம்ம தேவன் வைத்த அந்த பேட்டர்ன் படி போகும்பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருடைய சித்தத்துக்குள்ளே தான் நிறைவேறும். அதனால தான் ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கணும், என்னுடைய வார்த்தைகள், என்னோட வாயின் வார்த்தை ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதமாக வாழணும்னா அவர் சொல்கிறதை நம்ம கேட்டு கீழ்ப்படியும் போது தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இது ஆண் ஆதிக்கத்தை குறிக்குது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் அப்படிப்பட்டவரும் கிடையாது. நம்ம தேவனை போல, இயேசு கிறிஸ்துவை போல பெண்களை நேசிக்கிற ஒருத்தர் நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் வேதம் முழுக்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தட்டிக்கிட்டு வர ஒரு பெண்ணை அவர் தான் முதல்ல போய் காப்பாற்றுறாரு. அதனால் நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் யாருக்கும் எதிரி இல்லை. சில காரியங்களை நம்மளை சிற்றித்து வழி நடக்கும்போது அதை புரிந்து கொள்ளணும். அந்த அன்பின் வல்லமை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத சென்ற பகுதியில் சங்கீதம் 121 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அன்பின் வேகத்தை குறித்து பார்க்க போகிறோம். த ஃபோர்ஸ் ஆஃப் லவ், த ஸ்பீட் ஆஃப் லவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த அன்பை புரிந்து கொள்ள அவருக்கு நம்மளை கீழ்ப்படுத்திடுவோம். ஆண்டவரை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்கிறேன். சில மனைவிமாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் பாருங்கள். அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே ஒரு வார்த்தை கூட பெசகாமல் எதிர்த்து கேள்வி கேட்காமல் அவங்க செஞ்சுருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படி கீழ்ப்படியும் பொழுது அற்புதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாயின் வார்த்தைகள் எப்போ கீழ்ப்படுகிறோமோ வல்லமையாக போய் சேரும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையில் ஜெபம் பண்ணும்பொழுது அது வல்லமையை காண்பிக்கும். ஏன்னா அந்த அன்பின் வேகம் அப்படிப்பட்டது, அந்த அன்பின் வல்லமை அப்படிப்பட்டது. சிம்யோனுங்கிற ஒருத்தரை குறித்து நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 25லேருந்து 29 பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தேவனை குறித்து அறிந்து கொண்டு இவர் இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனால் இவர் எப்படியாவது நான் பார்க்கணும்னு அவருக்குள்ளே என்ன பண்ணுறாராம். 26வது வசனத்தில், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று
பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஏவுதலின்படி அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் கைகளில் ஏந்தி கொள்கிறான். பாருங்கள் 27வது வசனத்தில், அவன் ஆவியின் ஏவுதலினாலே. இந்த ஏவுதல் நம்மளுக்குள்ளே வரும். ஏன்னா அதுதான் அன்பின் வேகம். போ பாரு, அவர் இங்கே தான், இந்த கோயிலுக்கு தான் கொண்டு வருவாங்க, 8 நாள் கழித்து கொண்டுட்டு வந்துடுவாங்க, நீ போ. ரொம்ப வயசானவர், அப்போ எத்தனை நாள் அவர் அங்கே நடந்து வந்தாரோ தெரியல பாருங்கள். அவர் அங்கே வந்து அந்த ஏவுதலின்படி அந்த வேகமாக வந்து அவங்கள பார்த்தே ஆகணும்னு கிறிஸ்துவை தன்னுடைய கைகள் ஏவுங்க. அவர் வயசானவருங்க, அவர் சாகிற நேரத்தில் அதை பண்ணார். எங்களுக்கு என்ன ஏவுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்தருங்கிற அந்த ராஜாத்தை ஒரு வாலிப பெண், 8வது அதிகாரம் 14 வீட்டில் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல ராஜாவோட வார்த்தையினால் ஏவப்பட்டு ரொம்ப வேகமாக தீவிரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, யூதர்களை காப்பாற்றும்படிக்கு இவர் என்ன பண்ணுறார், சம்மன் அனுப்பிட்டாரு. அந்த ராஜாவோட ஆணை போனதும் அந்த இடத்துல என்ன நடக்குது, ஒவ்வொரு யூதர்களும் காப்பாற்றப்படுறாங்க. யூதர்கள் தங்களை பலப்படுத்தி கொள்ள முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்க, எதிர்த்து இருக்கிறவங்களாம் நீங்கள் போய் நாசம் பண்ணிடுங்க அப்படின்னு ராஜாவே ஆணை போட்டுறாரு. ஏன் அப்படின்னா, பிரசங்கி 8:4 அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவின் வார்த்தை எங்கே இருக்காங்க, அதிகாரம் இருக்குது. அப்போ அதிகாரத்துக்கு மேலே எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கிற இடத்துல அதிகாரம் இருக்கும். நாம் நம்முடைய வாயின் வார்த்தையில் அதிகாரம் செலுத்தணும்னா அவர் சொல்கிறதெல்லாம் வேகமாக செய்யணுமா, எப்படிங்க இது செய்யணும். நம்மளை போல இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 கொரிந்தியரில் 5:11 அதில் 11 அப்புறம் 14வது வசனம் இதிலெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவோட அன்பு எங்களை நெருக்கி ஏவுதுன்றாங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. அதே போல் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று இன்னதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போ இன்றைக்கி சுவிசேஷத்தை எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அவருடைய அன்புலையும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்பட்டு அந்த வார்த்தையின்படி நாங்கள் போய் சொல்லியே தீர்வோம்னு அடித்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அந்த அன்பு இவங்களை நெருக்கி ஏவுதான். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் வந்துருச்சு, கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அன்பு நெருக்கி ஏவுது, அது போய் வேகமாக செய்யுது. போ செய், ஏன் உட்காந்துட்டு இருக்க, ஏன் இதை பண்ணாமல் இருக்க, ஏன் இதை நீ இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஏவுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போது வயசாயிட்டா இவங்க செய்வாங்க, அவங்க வாலிபத்தில் செய்வாங்க, அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அன்பு பயங்கர வேகமாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னா அவர் அப்படிப்பட்டவர். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளன் அவர் சரியாக வேகமாக செஞ்சதுனால தான், அவருடைய அன்பு வேகமாக அந்த வல்லமை ரொம்ப துரிதமாக வந்ததுனால தான் நாமும் இப்படி இருக்க வேணும்னு நமக்கு சொல்லித்தருது. ஆனால் சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ நான் ஏன் செய்யணும், நீ ஏன் செய்யணும். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, உங்கள் பிள்ளை அழுதுகிட்டு இருக்குது, என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் முதல்ல அந்த குழந்தைக்கு போய் பால் புகட்டணும், சாப்பாடு கொடுக்கணும்னு எவ்வளோ வேகமாக ஓடுறீங்க. அந்த வேகம் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறதுல இருக்கணும், கிறிஸ்து சொல்கிறதுக்கு கீழ்ப்படியறதுல இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி ஓகே ஆண்டவரே அப்படின்னு அதை செய்கிறதுல இருக்கணும். ஏன்னா யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்கள் அவர் மேலே பழி போட்டு அவரை சிலுவையில் அறையும்படிக்கு கொண்டு போகப்படும் பொழுது அவர் என்ன பண்ணியிருப்பார், அதை நம்ம பார்க்கலாம். யோவான் 13வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதில் பாருங்கள், அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறது சீக்கிரமாக செய். யார்கிட்ட சொல்கிறாருங்க, திருவிருந்து எடுத்துக்கும்போது தன்னுடைய சீஷர்கள் கிட்ட அவர் சொல்கிற வார்த்தை இது, நீ செய்கிறது சீக்கிரமாக செய். ஏன்னா நான் எதுக்காக வந்தேனோ அந்த வேலை டிலே ஆக வேண்டாம், சீக்கிரம் நான் வேகமாக வந்திருக்கேன், இதை செய்யறதுக்குன்னே வந்தேன், இதை ரொம்ப வேகமாக செய்யணும்னு விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 3-8 வசனம் வரைக்கும் பொறுமையாக வாசிப்பாருங்க. வீட்டில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னை கைது பண்ண வராங்க. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது நடக்குது. கைது பண்ண வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, யாரை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறார். அவங்க சொல்கிறாங்க, இயேசு தேடுறோம் அப்படின்னா, நான் தான் பாரு அப்படிங்கிற. எவ்வளோ வேகம் பாருங்கள், இது ஒன்றும் பண்ணவங்கள தேடிட்டாங்க அதுக்குள்ள. அப்படி அவர் பயப்படவே இல்லை, நான் தான் வேகமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ இவங்க பயந்து அந்த காவலாளிகள் கீழே பின்னிட்டு விழுந்தார்கள்னு இருக்குது.
மறுபடியும் இவர் போய் அவங்கள கூப்பிட்டு தூக்கி விட்டு சொல்கிறாரு, நான் தான் என்ன தானே தருங்க, இவங்களாம் போகட்டும், இவங்கள விட்டுருங்க. இந்த அன்பு பாருங்கள், அவரை நெருக்கி ஏவுது. இதெல்லாம் இந்த சீஷர்கள் கூடவே இருந்து பார்க்குறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட அன்பு அவரை நெருக்கி ஏவி அவர் இவ்வளோ வேகமாக அந்த அன்பில் செயல்படும் பொழுது நாங்களும் அவருக்காக அந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து செய்யும் பொழுது ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்ம வாழ்க்கையில் பலிக்கும். எப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியலையோ வாக்குத்தத்தங்கள் டிலே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேகமாக போகிறீங்க, ஏன்னா இந்த அன்பு அப்படிப்பட்டது, உங்களை நெருக்கி ஏவும், செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பரிசுத்த ஆவியை உள்ளத்தில் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். இதை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த அன்பின் வேகம் நம்மளை சகலத்தையும் செய்ய வைக்கும், சகலத்திலும் ஆசீர்வாதமாக வாழ வைக்கும்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமும் நல்ல பிள்ளை இயேசுவின் நாமத்தினாலும் உங்களிடத்தில் வருது நன்றி செலுத்துவோம். இப்பேற்பட்ட மாபெரும் அன்பு உங்களுடைய மனவாட்டியின் மீது நீர் வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்கள் மனவாளனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஆண்டவரை அந்த அன்பின் நெருக்குதலினால் ஏவப்பட்டு நீர் எங்களுக்காக ஜீவனை தருகிற எவ்வளவு விரைவாக துரிதமாக இருந்தீர். எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து எங்களுக்கு சகல ஆசீர்வாதங்கள் கொண்டு வந்து தந்தீரை. உம்முடைய வார்த்தை எடுத்து சொல்லவும் உம்மை பற்றி பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். உமக்கு ஏற்ற மனவாட்டியாக எங்களை கீழ்ப்படுத்தி தாழ்மையோடு கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நாளும் நடத்த எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒத்தாசை செய்து அவர்கள் வாழ்க்கையில் உமக்கு ஏற்ற விலையேறப்பட்ட பரிசுத்த மனவாட்டியாக மாற்றும்படிக்கு ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென்.